எல்லோருக்கும் வணக்கம். கீழே இறங்காதே அப்படின்னு நம்ம ஒரு போர்டு வச்சா அப்படித்தான் இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி இன்னைக்கு கீழே இறங்கியிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா இந்த பெரிய கட்டப்பா இன்ஃபோசிஸ் ஷேர்னுடைய பிரைஸ் கீழே இறங்கினதும், சின்ன கட்டப்பா இந்த ஆக்சிஸ் பேங்க் அவனு ஒரு 5% கீழே இறங்கினதான் இன்னைக்கு மிக முக்கியமாக நம்மளுடைய மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு காரணம். கடவுளா பார்த்து இந்த ரிலையன்ஸ்னுடைய Q3 ரிசல்ட் நம்மளுக்கு கரெக்டா இந்த நேரத்தில் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இந்த ரிலையன்ஸ் மட்டும் இல்லைன்னா நம்மளுடைய மார்க்கெட்டை இன்னைக்கு புதைச்சிருப்பாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிலையன்ஸ் இன்னைக்கு 3% ஏறி இருக்கா. அதுக்கு முக்கிய காரணம் அவனுடைய Q3 ரிசல்ட் வெளியே வந்ததுதான். அவன் பார்த்து இன்னைக்கு 57 பாயிண்ட் மார்க்கெட்டை மேல் நோக்கி பிடிச்சி நிறுத்தி இருக்கான். இப்ப இதுவே இப்படி யோசிச்சு பாருங்க, இந்த இன்ஃபோசிஸ் 83 பாயிண்ட் கீழே இறக்கி விட்டுருக்கான். ஆக்சிஸ் பேங்க் 30 பாயிண்ட் இறக்கி விட்டுருக்கான். அப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் மைனஸ் ஒரு 120 பாயிண்ட் பக்கம் இறக்கி விடாம நியூட்ரலாவும் இல்லாம பிளஸ் 120 பாயிண்ட் வந்திருந்தா அப்ப இன்னைக்கு மார்க்கெட்டே மிக அழகாக மேல் நோக்கி ஏறி வந்திருக்கும். ஆனா இந்த இன்ஃபோசிஸ் ஷேருக்கு இதே வேலையா போச்சு. அவங்க எப்பெல்லாம் குவார்டர்லி ரிசல்ட் சமீப காலமாக விடும் பொழுது அதிகமாக கணக்கெடுத்து பார்த்தோம்னா அவனுக்கு ரிசல்ட் விட்டதுல இருந்து அவன் கீழே இறங்கி மார்க்கெட்டிங் கீழே இறக்கி விட்டுட்டு மறுபடியும் 2-3 மாசம் கழிச்சு பார்க்கும்பொழுது ஒன்றும் தெரியாத வெங்காய கண்ணம் மாதிரி அவன் மறுபடியும் பழைய ரேட்டையும் தாண்டி போயிடுவான். இங்க பாத்தீங்களா, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோசிஸ் ஷேர். இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் கடந்த சில வருடங்களாக திடீர்னு ரிசல்ட் விட்டோன்னே திடீர்னு கும்பா பாடுவான். அதுக்கப்புறம் என்னையா பண்ணுவீன்னு கேட்டா ரெக்கவரி ஆயிடுவான். அப்புறம் மறுபடியும் ரிசல்ட் விடுவான். அப்புறம் திடீர்னு கும்பா பாடுவான். அப்புறம் என்னையா பண்ணுவீன்னு கேட்டா ரெக்கவரி ஆவான். இதே தான் இவனுடைய வேலை. அதே மாதிரிதான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னா, ரிசல்ட் அப்படின்றது வந்த உடனே தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். ரிலையன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அவனால் இன்னைக்கு மார்க்கெட்ல பெருசா சந்தோஷம் நடக்கலினாலும் நீங்க அவனை திட்டக்கூடாது. ஏன்னு கேளுங்க, இந்த ரிலையன்ஸ் கம்பெனியினுடைய ரிசல்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,930 கோடி அப்படின்ற லாபம் பண்ணியிருக்காங்க. அது சீக்வன்ஷியலாகவும் அதிகம். போன வருஷத்தினுடைய இயர் குவார்டரை கம்பேர் பண்ணாலும் மிக அருமையான ரிட்டர்ன். இன்ஃபோசிஸ் நம்மளுடைய மார்க்கெட்டை கீழே இறக்கி விட்டுருந்தாலும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு எத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுத்துருப்பான், பொருளாதாரத்தில் எவ்வளவு டாக்ஸ் கட்டியிருப்பான். அவனுடைய ரிசல்ட் பாருங்க. அவனும் சாதாரண ஆள் கிடையாது. அவனும் 6,822 கோடி. போன வருஷத்தை விடவும் அதே மாதிரி குவார்டர் சீக்வென்ஷியலா கம்பேர் பண்ணாலும் நல்ல ரிசல்ட் தான். ஆனா உண்மைக்கு சொல்ல போனோம்னா இதெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் தான். எதுக்காக மார்க்கெட்டை கீழே இறக்கி விட்டாங்கன்னு தெரியல. என்ன கேட்டா இந்த ரிசல்ட்டை சாதகமா எடுத்து ஒரு 500 பாயிண்ட்கள் மேல் நோக்கி தாராளமா ஏறி இருந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த கும்பா குட்டிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இன்ஃபோசிஸ ஏதோ பழக்க தோஷத்துல இறக்கி விட்டானு போல. சரி, ரிசல்ட் கொடுத்தனே அவனை ஒரு 5% இறக்கி விடணும் அப்படின்னு ஏதோ பழக்க தோஷத்துல இறக்கி விட்டாங்களான்னு தெரியல. ஆனா உண்மைக்கு அறிவார்ந்த சமூகம் என்ன சொல்லுன்னா, ஏன் அவனுங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடிகள்ல லாபம் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த லாபத்தை மெயின்டைனும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உலகத்துல மற்ற இடங்கள்ல இல்லாத மாதிரி. அப்கோர்ஸ் அமெரிக்கால எல்லாம் பெரிய லாபம் தான். அப்படி இருக்க போகல நீ எல்லாம் ஒரு 500 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. இருந்தாலும் நீ முடிஞ்சு போன விஷயத்த பேசி என்ன பண்றது, இவனுக்குனால நம்மளுக்கு இன்னைக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். இந்த சோகமான மார்க்கெட்லயும் நம்மளை எல்லாம் பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா இந்த பஜாஜ் ஹெல்த் கேர் ஷேர் வச்சிருக்கிறவங்க தான். அது இன்னைக்கு 13% மேல் நோக்கி ஏறி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதனுடைய ஒரு அக்வஷன் நியூஸ். அதாவது அவங்களுடைய ரைட் ஃபார் மேனுஃபேக்சரிங் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டுக்கு, மேக்டைன் அப்படின்ற ப்ராடக்ட்டுக்கு அவங்க அக்வஷன் அப்படின்றது பண்ணிட்டாங்க, ரைட்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அவன் 13% ஏறி இருக்கான். இதனால மட்டுமே அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க ஒரு சந்தோஷமான ஒரு மமதையில இல்ல. என்ன காரணத்தினால் அவங்க ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஷேர் இருப்பதிலேயே ஒரு மிகப்பெரிய உச்சம். இதெல்லாம் நம்ம 2024 எப்போ ஒரு காலத்துல ஜூன் மாசத்துல பார்த்த மாதிரி ஞாபகம். அப்ப இவன் ஒரு கோட்டுக்குள்ள விளையாண்டுகிட்டு இருந்தான். இவன் ஒரு மிகப்பெரிய ஒபீடியன்ஸான ஒழுக்கமான பையன் மாதிரி ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்ல ஏறுறதும் குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் வந்தா கீழே இறங்குறதுன்னு ஒழுக்கமான ஒரு நேர்வோட்டு பாதையில போய்கிட்டு இருந்தான். இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா அவன் வாழ்க்கையினுடைய உச்சியில் இருக்கான். நண்பர்களே, இந்த சமயத்துல ஜியோ பினான்ஸ் அப்படின்ற ஷேர்னுடைய ரிசல்ட் டைம். இப்ப இந்த ஜியோ பினான்ஸ் என்ன பிசினஸ்க்குள்ள போறாங்க அப்படின்ற மாதிரியே நம்மளுக்கு புரியல.
அவங்க எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க போல. திடீர்னு பார்த்தா ஜாயிண்ட் வெஞ்சர் எதுக்கு, மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலியமாக, வெல்த் மேனேஜ்மெண்ட் மூலியமாக, ஃபைனான்ஸ் ரிலேட்டடான பல்வேறு சர்வீஸ்கள் கொடுக்குற மாதிரி வரக்கூடிய இந்த சமயத்தில் இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு இந்த ரெண்டு ஃபைனான்சியல் கம்பெனிகளுக்கும் கம்பேர் பண்ணின்னு வச்சுங்களேன், மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மடு, இது ஒரு மலை. சரி, லாபம் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குவார்டர்லி அப்படின்னு பார்த்தா இது ஒரு குவார்டர்லிக்கு 689 கோடியெல்லாம் லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஜியோ ஃபினான்ஸ் இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்றது பார்க்கும்பொழுது ஒரு 62 கோடியாகத்தான் தற்போதைக்கு இருக்கிறது. இருந்தாலும் இந்த ரெண்டு கம்பெனிகளுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்பது இருக்கு. அந்த வித்தியாசத்தினால எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன அப்படி பெரிய வித்தியாசம் அப்படின்னா, இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸினுடைய முதலீட்டாளர்களை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 25% இருக்கு. ஆனால் ஜியோ ஃபினான்ஸினுடைய ஃபாரின் எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் என்பது 15% தான் இருக்கு. ஸோ இதை ஒரு பெரிய வித்தியாசமாக வச்சுக்கிட்டு இந்த ஜியோ ஃபினான்ஸ் ஒரு வருஷத்தினுடைய லோல் இருக்கு. அதே மாதிரி இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்றதும் ஒரு வருஷத்தினுடைய லோல் இருக்கு. எதிர்காலத்தில் யார் பெரிய ஆளா வருவாங்க அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னையும் அப்படியே மாற்றி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நேற்று நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, ரிலையன்ஸினுடைய ரிசல்ட் ஒரு வேளை துக்கமாக மார்க்கெட்டை கவுத்து விடுமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்ஃபோசிஸ் எப்படி டிசிஎஸ் நல்லா ஒரு ரிசல்ட் கொடுத்தான், அது மாதிரி அப்படியே சிலுப்பிக்கிட்டு வரும் இன்ஃபோசிஸ்னுடைய ரிசல்ட் நினைச்சா அப்படியே மாறி நடந்திருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கும் ஒரு சாதாரண நாளே கிடையாது. இன்னைக்கும் பார்த்தோம்னாக்கா மிகப்பெரிய ஜாம்பவான்கள் விப்ரோ, டெக் மஹிந்திரா இது போன்ற கம்பெனிகளுடைய ரிசல்ட் மார்க்கெட்டையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு. அது நல்லபடிக்கு வந்ததுன்னா ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட்டோட ஒத்து வரக்கூடிய ஜாம்பவான்களான ரிசல்ட் தான் இந்த விப்ரோ, டெக் மஹிந்திரா, எஸ்பிஐ லைஃப் போன்றதெல்லாம். இந்தியன் ஹோட்டலுமே கவனிச்சு பார்க்கணும். ஏன்னு கேளுங்க, எத்தனையோ செக்டர் கீழே படுத்து தூங்கிட்டானு. ஆனால் இந்த ஹோட்டல் செக்டரு, இந்த ஃபார்மா செக்டரு, அப்புறம் அந்த வேற என்ன செக்டர், வேற ஒரு செக்டரும் கிடையாது. ஏன்னா மற்ற செக்டர் ஐடி ஆகட்டும், மெட்டல்ஸ் ஆகட்டும் எல்லாம் ஏறி இறங்குறவன் தான். ஆனால் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய செக்டர்களாக மற்றவை இருக்கிற சமயத்தில் இந்த ஹோட்டல் செக்டர் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கிறவன் தான். அப்போ அவனுக்கு ஏதாவது இந்த குவார்டரில் ஏதாவது பாயாசத்தை போடுறாங்களா இல்லையா அப்படின்ற விஷயம் இந்த இந்தியன் ஹோட்டல்ஸ்னுடைய ரிசல்ட்லேருந்து நம்மளுக்கு தெரிய வரும். நண்பர்களே, ஒன்றுமே சரியில்லை, டோட்டல் கும்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நேற்று வந்த பல்வேறு ரிசல்ட்டுகள் எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாம் 5%, இந்த எஸ்டபிள்யூ சோலார்லாம் 8% காலி ரிசல்ட் மோசம்னு சொல்லி பாவம் இந்த ஹட்சன் தயிர் வித்து பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான், அவனும் ஒரு 6% இறக்கி விட்டாங்க பாவம். ரிலையன்ஸும் இந்த ஹேவல்ஸ் போன்ற மிகச்சில கம்பெனிகள் தான் ஃபிளாட் டு பாசிட்டிவாக இருக்கானுங்க. மற்றவனு எல்லாமே நேற்று ரிசல்ட் கொடுத்தவனுங்க மிகப்பெரிய அளவில் இறக்கம். ஆனால் எங்கள் வீதியில் பால் ஊத்துறவங்கெல்லாம் முதல்ல சைக்கிளில் வந்தாங்க, அப்புறம் வண்டியில் வந்தாங்க, இப்போ வேன்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவனால் பாருங்களேன் ஒரு மாதிரி மேல் நோக்கி வர முடியல. அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது போன வருஷத்தை விடவும் இந்த குவார்டர்லி, இதுக்கு முன்னாடி இருந்த குவார்டர்லி சீக்வன்ஸ்லேயும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பாவம் உலகம் பூரா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல். ஆனால் எங்கள் ஏரியா செலுப்பாக தான் இருக்குது. ஒரு பல் டாக்டரை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கெல்லாம் பல்லு விளக்கி விட்டு நம்மளுடைய பல்லை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த சமயத்தில் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஐபிஓக்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்டாலியன் இந்தியா ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் ஒன்று இருக்குது, இந்த லக்ஷ்மி டென்டல் அப்படின்றது ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டாலியன் இந்தியா ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் அப்படின்றது 90 ரூபாய்க்கு வெளியிடப்படுகின்ற இந்த பங்குல ஆல்ரெடி ஒரு வேளை 46% மேபி லாபத்தில் லிஸ்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஷேர் அவங்க தர்றாங்க, அதுக்கு 20 பேர் போட்டி போடுறாங்க. யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியல. இதுதான் ஐபிஓ சம்பந்தப்பட்ட செய்திகள். நண்பர்களே, இன்னைக்கு இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மேல் நோக்கி ஏறி இருக்கிறதுனால ஒருவேளை எனர்ஜி செக்டர்களுக்கு மறுபடியும் ஏதாவது வாழ்வு கிடைக்குமா, மறுபடியும் மேல் நோக்கி ஏறுவாங்களா அப்படின்ற ஒரு சின்ன ஆசை இந்த ஷேர்களை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்திருக்கு. அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய கனவு நனவாகி தொடர்ந்து 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே இருந்து இந்த ஓஎன்ஜிசி பழையபடி ஒரு 350 ரூபா இந்த ஆயில் இண்டியா அதே மாதிரி ஒரு 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி பழையபடி ஒரு 750 ரூபா வந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நண்பர்களே, அந்த காலத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, செமிகண்டக்டர்னு பேர் எழுதி போட்டாவே போதும், ஒரு போர்டை தொங்க விட்டாவே போதும்,
உடனே மக்கள் போய் அதுல போய் குப்புன்னு கீழ் விடுவாங்க. இந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய கம்பெனி சியன்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி, அல்லது நீங்க சயன்ட்னு கூட சொல்லலாம், பூவை புய்ப்புன்னு சொல்லலாம், இல்ல நீங்க சொல்ற மாதிரி பூவும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த சயன்ட் கம்பெனியில இந்த மாதிரி செமிகண்டக்டர் ரிலேட்டடான ஒரு கம்பெனியை நாங்க இன்கார்பரேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது இங்கிலாந்துல. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சிஜி பவர் இருக்கு, சயன்ட் இருக்கு, கெய்ன்ஸ் டெக்னாலஜி போன்ற கம்பெனிகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல செமிகண்டக்டர் ரிலேட்டடான நேரடியாக இருக்கக்கூடிய கம்பெனி இந்த டாடாவினுடைய ஒரு குரூப் தான். ஆனா அவன் ஷேர் மார்க்கெட்ல இல்ல. அதனால இந்த சயன்ட், கெய்ன்ஸ் டெக்னாலஜி, சிஜி பவர் போன்ற பங்குகள் போன்ற செமிகண்டக்டர் ரிலேட்டடான பங்குகள் இருக்கும் பொழுது உங்களுக்கும் தெரிந்த, அதாவது செமிகண்டக்டர் தயாரிக்கிற மாதிரி இருக்கணும், அவன் பேர்ல மட்டும் செமிகண்டக்டர்னு இருக்கக்கூடாது, அது போன்ற பங்குகள் இருந்ததுன்னா தெரியப்படுத்துங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல செமிகண்டக்டர் ஒரு வேளை பிக்கப் ஆகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்கு. நண்பர்களே, பட்ஜெட் சமயத்துல ஏதேதோ துறைகளுக்கு ஏதாவது மானியம் கிடைக்குமா அல்லது அந்த செக்டர் பத்தி பேசுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த கேபிஆர் மில்லாம் டெக்ஸ்டைல் ரிலேட்டடான பங்கு, அவன்லாம் இன்னைக்கு மைனஸ்ல இருந்து பிளஸ் வந்திருக்கான். ஸோ ஏதாவது பட்ஜெட் ரிலேட்டடாக ஏதாவது நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு டெக்ஸ்டைல் ரிலேட்டடான கம்பெனிஸ்க்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில எங்க ஊரை சேர்ந்த இந்த கேபிஆர் மில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பட்ஜெட்ல எங்க திருப்பூருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயமா சொல்லி, ஒரு பெருசாலாம் ஒண்ணு வேண்டாம், ஒரு 1000 கோடி அல்லது ஒரு 500 கோடி மானியம் கொடுத்தாவே எங்களுக்கெல்லாம் போதும் தான். அந்த மாதிரி ஏதாவது டெக்ஸ்டைல்ல பண்ணாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நண்பர்களே, இந்த சமயத்துல IREDA அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அதுல பிசினஸ் அப்டேட் அப்படின்றது வந்திருக்கு. அதாவது அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. உங்களுக்கு தெரியாது இல்ல, எக்ஸைட் அப்படின்னு இப்படித்தான் ஒரு கம்பெனி இருந்தது. அவனு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டான் அப்படின்னு உடனே அவன்லாம் 200 ரூபா ரேஞ்சில இருந்து 600 ரூபா வரைக்கும் அவனை தூக்கி விட்டாங்க. 300 to 600 தூக்கி விட்டாங்க. இப்ப பாவம் அதே ரேட்டுக்கு தான் வந்து நிக்குது. இந்த IREDA அதே மாதிரி ஏதாவது தூக்கி விடுவாங்களா? நீ புது ஹை எல்லாம் போக வேண்டாம், பழைய ஹை 300 ரூபா வரைக்கும் உன்னை தூக்கி விடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கே, இதனால எங்களுக்கு ஏதாவது பயன் கிடைக்குமான்னு பாவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த ஹிந்து சிங் ஷேர்லாம் வச்சுக்கிறவங்க கண்டிப்பா திட்டுவாங்க. ஏன் உனக்கெல்லாம் என்னையா பிரச்சனை, நீ மேல வந்தா நீ என்ன தேஞ்சு போயிருவியா அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னு கேளுங்க, பல்வேறு கம்பெனிகள் Q2 ரிசல்ட் மோசமாக வந்ததுக்கு அப்புறம் திரும்பி அவனுடைய பழைய ஹைய போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. Q2 ரிசல்ட் மோசமா வந்ததுக்கு அப்புறம் கடைசிக்கு பாதி தூரம் போனவனாவது நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே செய்யாம மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிய அழகேசா, நீ ஏன் மேல வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த Q3 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு 600 ரூபா அல்லது ஒரு 700 ரூபா வந்துச்சுனாக்க பாவம் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி இவன் பண்ணுவானா இல்லையா அப்படின்றது இன்னொரு 3 மாதம் கழித்து தான் தெரியும். நேத்து தான் நம்ம நண்பர்கள் ஒரு ஷேரை பத்தி ஞாபகப்படுத்தினாங்க. நம்ம MRF ஷேரினுடைய பெருமையை தட்டி பறித்தவன் தான் இந்த LCD இன்வெஸ்ட்மெண்ட். 3 ரூபாயிலிருந்து திடீர்னு 3 லட்சம் ரூபாய்க்கு போனவன் தான். இப்ப போய் நான் எடுத்து பார்க்கறேன், வெறும் 1.5 லட்சம் தான் இருக்கான். எந்த புண்ணியவானோ யாரு வித்த பையனோ எவன் 3.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினான்னு தெரியல. 3.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரே ஒரு ஷேர் வாங்கியிருந்தா கூட இப்போ ஒரு 1.5 லட்சம் ரூபாயை காணோம். இன்னும் இது வேகமாக குறைந்து பழையபடி 3 ரூபாய்க்கு போயிடுச்சுனாக்கா நம்மளோட MRFக்கு ஒரு பெருமை தான். ஆனா இங்கதான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்கணும். இது 3 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் வந்தாலும் இந்த கம்பெனினால பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு இல்லிக்விட் ஸ்டாக். இதை போய் போட்டி போட்டு வாங்கின ஆள்கள் கண்டிப்பா ரொம்ப கம்மியான ஆட்களா தான் இருப்பாங்க. நண்பர்களே, யார் என்னை திட்டுனாலும் நான் உண்மைதான் சொல்றேன். இயற்கையிலேயே பெண்கள் அழகா இல்லை ஆண்கள் அழகா அப்படின்னு கேட்டா ஆண்கள் தான் இயற்கையிலேயே அழகு. ஆனாலும் பாருங்க, மேக்கப் மட்டும் போட்டுட்டா பொண்ணுகளை அடிச்சுக்கவே முடியாது. அவங்க மிகப்பெரிய அழகா மாறிடுவாங்க மேக்கப் போட்டா. அந்த ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி அழகு சாதன பொருட்களை விற்கக்கூடிய கம்பெனிகள்லாம் உச்சத்துக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. மேக்கப் மட்டும் கலைச்ச மகனே நீ செத்த அப்படின்ற மாதிரி பல்வேறு அழகு சாதனைகளை வித்துக்கிட்டு இந்த நைக்கா அப்படின்ற ஷேர் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவனுடைய Q3 ரிசல்ட் எப்படி வருது? பல பெண்கள் பல அழகு சாதனங்களை வாங்கி குவிச்சு இந்த கம்பெனியை தூக்கி நிறுத்தி இருப்பாங்களா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்தா தான் தெரியும். இந்த சமயத்துல தற்போது இந்த நைக்கா அப்படின்றது மிக முக்கியமான 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கா.
இவனுடைய Q3 ரிசல்ட் மேல தூக்கி விடுதா இல்ல கீழே 100 ரூபாய்க்கு கொண்டு போய் விடுதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. எந்த ஒரு கம்பெனி திவாலா ஆயிடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு கோடக்னு ஒரு கம்பெனி இருந்தது, இந்த பிலிம் ரோல் விற்கிற கம்பெனி, அப்புறம் அது திவாலா ஆகி போச்சு. அது மாதிரி இப்ப நம்ம ஆளுங்க சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த கம்பெனி எல்லாம் இந்த குயிக் காமர்ஸ் வர்றதுனால திவாலா ஆயிடக்கூடாது. 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வேணும்னு ஏனாவது போன்ல ஆர்டர் பண்ண உடனே அதை கொண்டு வந்து தரக்கு ஆளுங்க இருக்க கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல குறைந்த விலை பொருட்கள்லாம் நீ கடைக்கு போய் வாங்கு, அதிகமான விலை உள்ள பொருட்களை வேணா நீ ஆன்லைன்ல வாங்கிக்க அப்படின்ற மாதிரி FMCG கம்பெனிஸ் சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இது கவர்மெண்ட் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இது யார் யோசிச்சாங்க அப்படின்றது தெரியல. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனமான முடிவு. இது ஹோட்டல் கடையிலும் கொண்டு வரணும். ஒரு 50 ரூபாய்க்கு கீழையா அல்லது ஒரு 100 ரூபாய்க்கு கீழையா நீ ஆர்டர் போடுற மாதிரி இருந்தா நீ கடைக்கு சாப்பிடு. ஒரு 200-300 ரூபாய்னா கூட பார்சல் வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா எத்தனை பிளாஸ்டிக் வேஸ்ட் வருது, எத்தனை நேரம் விரயமாகுது, அதுல என்ன ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும்? 10 ரூபா பிஸ்கட் விற்கிறதுல கடைக்காரனுக்கு என்ன லாபம் கிடைக்கும், வண்டி ஓட்டிட்டு போறவனுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா தான் நான் இந்த பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறேன். இந்த விஷயத்தினால FMCG கம்பெனிஸ் எல்லாம் எதிர்காலத்துல மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியன் பேங்க் ஷேர் தான் ரொம்பவுமே டஃப் ஃபைட் கொடுத்துக்கிட்டு இருந்தான். சமீபத்தில் கூட மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருந்த, பயமுறுத்திட்டு இருந்த சமயத்தில் இவன் ஹையெல்லாம் போய் தொட்டான். அப்பவே ஒரு காலத்துல இது ஒரு ரெசிஸ்டன்ஸோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு யாராவது வித்து இருந்தாங்கன்னா அவங்க தப்பிச்சு ஓடி வந்திருப்பாங்க. இப்ப சரிந்து கிடந்த கம்பெனி சில நாட்களாக மறுபடி 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வர்றான். மறுபடி ஒரு டஃப் வெயிட் கொடுக்கறதுக்காக வர்றானா இல்ல என்ன பண்ண போறான் அப்படின்றது தெரியல. பட் இந்த ஷேர்ல என்ன ஒரு செய்தி அப்படின்னா 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இன்னைக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நேத்து தான் சில ஃபீல் குட் நியூஸ், மனசுக்கு சந்தோஷமான செய்தி வந்தது. அடுத்த நாளே நம்மளுக்கு ஒரே தொந்தரவா இருக்கு. நம்மளுக்கு ஆப்போசிட் எக்கனாமி இருக்கக்கூடிய நமக்கு வர வேண்டிய பணத்தை இழுக்கக்கூடிய ஒரு காந்தமாக இருக்கிறதா இந்த சைனா. அவனுடைய Q4 GDP ஓரளவுக்கு பரவாயில்ல, growth ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி வருது. இரியா எங்கால் ட்ரம்ப் மட்டும் வரட்டும், உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். ஓம் குபாட்டாய நமக அப்படின்ற மாதிரி இந்த எஸ்காட்ஸ் குபாட்டான்னு ஒரு ஷேர் இருக்கு. எப்படியாவது மேல் நோக்கி வந்துரு ராஜா, உனக்காக நான் விளக்கு பிரார்த்தனை வேணாலும் பண்றோம் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர்ல பணம் போட்டவங்களா யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில இவன் கொஞ்சம் கூட அடி பெறலாமல் 3000 3600 வரைக்கும் 20% ஏற வரைக்கும் அவனுடைய அடி பெறலாமல் மேல் நோக்கியே மொமெண்டம் எடுத்து வந்திருக்கான். அப்படியே இன்னொரு 10-20 நாள் மட்டும் மேல் நோக்கி ஏறி பழைய ஹை வந்துடுறா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு பல பேர் ஓடி போயிருவாங்க அப்படின்ற மாதிரி பல முதலீட்டாளர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் சோதிக்க பிறந்தவன் கிடையாது, சாதிக்க பிறந்தவன் அப்படின்ற மாதிரி இந்த BSE ஷேர் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ உண்மையிலேயே சூப்பர் அருமை. அவங்க வச்சிருக்க அவங்க மனசுல எய்ம் பண்ணி இந்த ஷேரை வாங்கி பேசாம ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கலாம் நினைச்சிருந்தாங்கன்னா வெறும் 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 500 ரூபாய் ரேஞ்சில இருந்து 6000 ரூபாய் வந்துட்டான். எவ்வளவு பெரிய வருமானம் பாருங்க. இருங்க, NSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் என்னைக்காவது ஒரு நாள் லிஸ்டிங் வரட்டும், ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் எங்காவது ஒரு கட்டல் கடியில போய் படுத்துக்கலான் இருக்கேன். இந்த தடவை சான்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன் நான் மிஸ் பண்ணேன்னா BSE போன்ற கம்பெனி எல்லாம் டெரிவேட்டிவ்ஸ்ல பெருசா சாதிக்கலையே அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அந்த டைனமிக்ஸே மாறிடுச்சு. இவங்களுக்கு NSEக்கு எவ்வளவு வருமானம் ஒரு வாரத்துல வரும் அப்படின்ற மாதிரி இருந்ததோ நிப்டி மூலியமாக, செபியினுடைய ஆக்ஷன் அப்படின்றதுனால இப்ப BSEக்கும் அந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைச்சிருக்கு. BSE நாளைக்கு மட்டும் எங்காவது 5% 10% இறங்கிறாதையா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னத்தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கீழே விழுந்து கிடக்கிற எந்த ஷேரை பார்த்தாலும் நம்மளுக்கு ஏதோ அவன் யூ-டர்ன் போடுற மாதிரியே தோணும். இப்ப இந்த AA இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்கள நிறைய பிசினஸ் அப்டேட் அப்படின்றது பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு அவங்களுடைய சப்சிடரிஸ் சைனா, கானா போன்ற இடங்களெல்லாம் பிளான்ட் செட்டப் பண்றாங்க. அதாவது அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது அதிகமாகுது, அவங்களுடைய பிளான்ட் ரன்னிங் கண்டிஷனுக்கு வருது. அது போன்ற பிசினஸ் அப்டேட் சம்பந்தப்பட்ட செய்திகள் வருது. ஆனா அந்த ஷேர்னுடைய விலை என்பதை எடுத்து பார்க்கும் பொழுது அவன் கீழ் நோக்கி இருக்கான். அப்ப பொதுவாகவே சில பேர்த்துக்கு என்ன தோணும், ஓகே இவனுடைய செய்தி என்ன, 50 days மூவிங் ஆவரேஜை தாண்டக்கூடிய இடத்துல வர்றான், செய்திகள் வருது,
கீழே அதல பாதாளத்தில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல கிடைக்கிறான். அப்போ ஒரு வேளை ஏறிடுவானோ அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலானுடைய எண்ண ஓட்டம் அப்படின்றது இருக்கும். ஆனா அவங்களுடைய எண்ண ஓட்டம் அவங்களுடைய மனசுக்குள்ளதான் இருக்கு. மார்க்கெட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னா அது தெரியல. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 4-5 மாசம் ஆகும். இந்த டிமார்ட் ஒரு குழப்பமான குழப்ப குட்டிங் நண்பர்களே. அவங்களுடைய பிசினஸ் அப்டேட் வந்தப்ப டக்குன்னு ஏத்துனாங்க. அப்புறம் ஒரிஜினல் ரிசல்ட் வர்றப்ப இறக்கி விட்டாங்க. இப்ப மறுபடியும் கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருக்கான். எதிர்காலத்தில் இவன் தொடர்ந்து ஒரு போக்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பங்காக, அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக தற்போதைக்கு டிமார்ட் தன்னைத்தானே காமிச்சுக்கிறான். இந்த எம்ஆர்பிஎல் ஷேர்ல ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தா, அவங்க ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை. க்ரூட் ஆயில் விலை $100 தாண்டி போகணும். அப்பதான் நிறைய பேர்த்தினுடைய மனசுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். பழையபடி $300 போயிருவானா? என்னங்க 50% இறங்கி கிடக்குங்க இந்த பங்கு. பழையபடி ஏதாவது $300 போனா மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நண்பர்களே, இப்ப நீங்க நிறைய ஷேர்ஸை வந்து லோ ரேட்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் செலக்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு லோ எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சா, அங்க ஏதாவது ட்ரிகர் கிடைக்குதா, ஒரு உதாரணத்துக்கு இந்த Q3 கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. வெறும் டெக்னிக்கல் மட்டும் பார்க்க மாட்டாங்க. டெக்னிக்கலா எத்தனையோ ஷேர்கள் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இந்த எம்ஆர்பியிலே பாருங்க, அவன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட் மாதிரி தான் காமிச்சிட்டு படுத்துக்கிட்டு கிடக்கிறான். அப்படியே ஏஇஏ இன்ஜினியரிங்னு ஒரு கம்பெனி பார்த்தோம். சப்போர்ட்ல இருக்கக்கூடிய பங்குகள் எத்தனையோ இருந்தாலும் டெக்னிக்கலா 6000 ஷேர்களும் மேல் நோக்கி வரல. இருக்கை தட்டினால்தான் ஓசை வரும் என்பது போல எத்தனையோ ஷேர்கள் சப்போர்ட்ல கிடக்கு. ஸ்விங் லோ பண்ணணும், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது லோ அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த Q3 ஏதாவது ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அப்படியே அதை தூக்கி விட்டுச்சுன்னா தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கக்கூடிய ஷேர்கள் சப்போர்ட்ல இருந்து அப்படியே மேல் நோக்கி வர்றதுக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, 3M இந்தியா அப்படின்னு ஒரு ஷேர், அது மிகப்பெரிய விலை, 30,000 ஷேர் இருந்தாலும் அவன் கீழே படுத்து கிடக்கிறான். இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தங்களுக்கு தெரியாத ஒன்றும் சட்டம் இல்லை, ஏதாவது கொஞ்சமாவது மேல் நோக்கி வந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம், 40,000 வராட்டியும் பரவாயில்ல, ஒரு 35,000 வாயேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.